சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 6வது வசனம். உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுதலில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நாமே சொல்லுவோமா? சில வசனங்களை முதலாவது வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கவனிங்க. போன புதன்கிழமை 40 நாட்கள் எப்படி உருவானது, உபவாச நாட்கள் எப்படி உருவானது, சபைக்குள் அது எப்படி கொண்டு வரப்பட்டது, சாம்பல் புதன் என்றால் அது யாரால் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் போன புதன்கிழமை பார்த்தோம். அது பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் போன வாரம் புதன்கிழமை நம்ம கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்று கவனிக்க, லெந்து நாட்களை நம்ம துவக்குகிறோம். என்னமோ லெந்து நாட்கள் அப்படி இல்லை, நல்ல கவனிக்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கு. 40 days ஒரு முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு சமூகத்துல நம்ம நெருங்கி அதை கற்றுக்கொண்டு அதற்குள் நம்ம பலப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் கட்டப்படுவது நிச்சயமே. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, டுடே, நவ் இட்செல்ஃப், இப்பொழுதே, லேட் ஆகல, உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரிடத்தில். இன்னைக்கு நம்ம காலையில வாசித்த வேத பகுதி அதான் சொல்லுது. கர்த்தரிடத்தில் திரும்பு. என் மகனே நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, என் மகளே நீ கர்த்தரிடத்தில் திரும்பு என்று அழைக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இது ஒரு அழைப்பு. நம்ம எல்லா கர்த்தரிடத்தில் திரும்புவது ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அல்லேலூயா. வேதம் அழைக்கிறது, கர்த்தர் நம்ம அழைக்கிற கர்த்தரிடத்தில் திரும்பு என் மகனே என் மகளே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களையும் வாசிப்போம். ஆகையா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவிடத்துல வந்து அவரோடு கூட வாழ்க்கையை துவக்குங்கள் என்று அழைக்கிறார். வாழ்க்கை ஓட்டம் இயேசுவோடு கூட. என்ன பண்ணணுமா? நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமா இருக்கிற பல விஷயங்கள் தூக்கி லக்கேஜோட போகாதீங்க, லக்கேஜோட வாழாதீங்க.
உதறி தள்ளி போடுங்க. நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி போடுங்க என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? என் மனதை மாற்றி இதெல்லாம் தள்ளிவிட்டு மனதை மாற்றி இயேசுவை நோக்கி ஓடி அவரோடு கூட நடக்க தீர்மானியுங்கள். இயேசுவோடு கூட ஓடி போவோம் வாங்க என்று வேதம் அழைக்கு. ஆமென் சொல்லுவோமா? நம்ம நிற்கிற பாரமா இருக்கிற அழுத்தங்களை தூக்கி போடுங்க. இந்த அதற்கு கர்த்தர் அழைக்கிறார். என்னுடைய பாவங்களை உதறி தள்ளி இயேசுவை நோக்கி திரும்பி வந்து அவரோடு கூட ஓட அழைக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? இந்த காலையில கர்த்தர் தெளிவா நம்மோடு கூட பேசுகிறதுக்கு நல்ல செவி கொடுங்க. உங்க இருதயத்துல இடம் இருக்கா, உள்ளத்துல இடம் இருக்கா, அதை மட்டும் நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர் இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் ஓட்டம் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், புரிஞ்சிருக்கோம். எப்படி புரிஞ்சிருக்கோம்? ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு எல்லாமே நன்மையாக இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு என்று நாம் வைத்திருக்கிற வாழ்க்கை தான் ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஆசீர்வாதமா இருக்கிற வாழ்க்கை என்று நம்ம வைத்திருக்கிறோம். அது எப்படின்னா, பொருளாதாரத்துல ஒரு செழிப்பா இருந்தா காரு, பங்களா, வீடு, சொத்து, சுகங்கள், வேலை, தொழில், வருமானம், அந்தஸ்து, எல்லா பாக்கியங்களும் நிறைந்திருக்கு, சுகம் நல்லா இருக்கு. இதெல்லாம் தான் நமக்கு என்ன நினைக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் தான் ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் என்று நாம் கருதுகிறோம். இதெல்லாம் இருக்குன்னா ஆசீர்வாதத்தின் அடையாளம். நான் நன்றாக வாழுகிறேன், கர்த்தர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார், நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், வண்டி கொடுத்திருக்கிறார், பொருள் கொடுத்திருக்கிறார், வருமானம் கொடுத்திருக்கிறார், தொழில் கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளங்கள் தான் எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை அவரை நம்பி வாழ்ந்தால், அவரை விசுவாசித்து வாழ்ந்தால், அவரை வேண்டிக் கொண்டால், அவரிடத்துல ஜெபம் பண்ணினால் இதெல்லாம் கிடைக்கும். ஏன் கோயிலுக்கு போறோம்? இயேசுடன் ஜெபம் பண்ண போறோம், எல்லாம் கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? ஏன் கோயிலுக்கு போறோம்? ஆலயத்தில் எதுக்கு போறோம்? அவரிடத்துல ஜெபம் பண்ணா எல்லாம் கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? இந்த மனப்பான்மை, இந்த இருதயம் நமக்கு நிறைய வளர்ந்திருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணா கிடைக்கும். ஏன் சர்ச்சுக்கு போறோம்? ஜெபம் பண்றதுக்கு போறோம். ஜெபம் பண்ண இதெல்லாம் கிடைக்கும். சுகம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வீடு கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் என்றுதான் நம்ம அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமாக வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்தவங்க அல்லாதவங்க அநேகர் செழிப்பா இருக்காங்க, கோடீஸ்வரர்களா இருக்காங்க, நல்ல தொழில் உள்ளவங்களா இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்கவங்க இருக்காங்க, கார் இருக்கு, பங்களா இருக்கு, அவங்களுக்கு சொத்துகள் இருக்கு, சுகம் இருக்கு, அல்லேலூயா, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு ஜெபம் பண்ணி இதெல்லாம் கிடைச்சா நம்ம ஒரு அடையாளம் நல்லா இருக்கும். இதுதான் நம்முடைய அடிப்படையாக மனதுல, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை மனதில் பதிந்திருப்பது இப்படிதான் பதிந்திருக்கு. இதுதான் கர்த்தர் அறியாமலுக்கும் நிறைய சொத்து இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, தொழில் இருக்கு, பங்களா, வீடுகள், சொத்துகள், அநேக வசதிகள், வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆனா கவனிங்க, இவர்களுக்கும் மெய் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க, பாவ மதிப்பு பெற்றிருக்காங்க, நித்திய வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு அது இருக்காது. ஜெபம் பண்ண கிடைக்குது, இந்த கோயிலுக்கு போறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ண கிடைக்கும், அப்படி நிறைய பேர் அப்படி மனதில ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த பாஸ்டர்கிட்ட போலாம், இந்த பாஸ்டர்கிட்ட போலாம், ஜெபம் பண்ணிட்டு போவோம், இப்படிதான் தீர்மானம் எடுக்கிறோம். அது எதுக்காக அந்த தீர்மானம்? எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் தான் பிரேயருக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். எனக்கு கவனிக்கிறீங்களா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இது எதுக்காக அப்படின்னா, வெளியில இருக்கவங்களுக்கு சர்ச்சுக்கு போகாம வேண்டுதல் செய்யாம நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே கிடைச்சது, இந்த கடவுளை வேண்டிக்கிட்டே கிடைச்சது, குழந்தை கிடைச்சது, அங்க போய் இங்க போய் அது கிடைச்சது, இது கிடைச்சது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏசப்பா அந்த உலகத்துக்கு வரும்போது கிருபையை பற்றி அதிகமா பேசுறாரு. நிறைய பிரசவம் பண்ணியிருக்காரு. இயேசு நிறைய பிரசவம் பண்ணியிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. ஒரு பிரசவம் பண்ணதுல முதல் பிரசவம் எனக்கு யார் சொல்லலாம்? முதல் பிரசவம் மலை பிரசங்கம். வேற யாருன்னு சொல்லுவீங்க? யாருக்கு தெரியும்? இயேசு இந்த உலகத்துல வந்த போது முதல்ல பிரசவம் பண்ண பிரசங்கம் என்ன? நிறைய நாங்க பிரசவம் பண்ணியிருக்கேன். 13 வயசுல ஆலயத்துல பேசினாரு. ஓகே, என்ன பிரசங்கம்? இரக்கத்தை குறித்து, நிறைய கிருபைகளை குறித்து கவனிக்கிறீங்களா? மன்னியுங்கள் ஜோம் பண்றாரு, ஜோம் பண்ணுங்கன்றாரு, கொடுங்கள் அப்போ கொடுக்கப்படும்ன்றாரு, உப்பாக இருங்க, வெளிச்சமா இருங்க, சத்துவ சிநேகிகள் பிரசவம் பண்றாரு, கிருபையை பற்றி பேசுறாரு. கவனிக்கிறீங்களா? தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு பேசுறாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு, சத்துருக்களை சிநேகிகள் பேசுறாரு, நிறைய பிரசங்கம் இருக்கு. ஏசப்பாவுடைய பிரசங்கம் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆனா முதல்ல பிரசங்கம் பண்ணது என்ன? அல்லேலூயா. வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் மிக அஸ்திவாரம் எங்க துவக்க வேண்டும் என்றால் மனம் திரும்புதலில் கிறிஸ்தவர்கள் துவங்க வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை பாருங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசுடைய பிரசங்கம், முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லல. மனம் திரும்புங்க, பரலோகம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், பரலோகம் திறக்கும், பரலோகம் போவீங்க, பரலோகம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? முதல் பிரசங்களே மனம் திரும்புதல் தான். பேதுருவை வாசிப்போம். பேதுரு என்ன செய்யறார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் திரும்புக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலன் தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக, யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் அறிவித்தேன். மனம் திரும்புங்கள் என்று யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் அறிவித்தேன். அல்லேலூயா. முதல்ல நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த லெந்து நாட்களில் நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சோதர இயேசு இன்னும் பாருங்க, பிரசங்கம் பண்ணி இன்னொரு காலங்களில் சொல்றாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45 முதல் 47 படிப்போம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எருசலேமில் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறீங்களா? மனம் திரும்புதல் எருசலேமில் துவங்கி சகல தேசங்களுக்கும் பிரசவம் பண்ணப்படணும். மனம் திரும்புதல். நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போறது எப்படின்னா, அங்க பிரசவம் நல்லா இருக்குங்க, அங்க பிரேயர் நல்லா இருக்கும், பிரேயர் நல்லா இருக்கும்னா நான் அங்க போறேன், பிரேயர்ல எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். மனம் திரும்புவதற்கு ஆண்டவரே சொல்றாரு, எருசலேமில் மனம் திரும்புதல் பிரசங்கம் பண்ணப்படணும், சகல தேசங்களிலும் மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்றதை விட, கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தை காணவே முடியாது, கனவுல கூட காண முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை கனவுல காண முடியாது, தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மிக அவசியம். அது இந்த அஸ்திவாரத்தில் இருந்துதான் தேவனோடு கூட நாம் நடக்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மனம் திரும்புதல் அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, விக்கிரகங்களை விட்டு, அது சம்பந்தப்பட்ட வழிகளை விட்டு, அதன் ஆராதனை முறைமைகள், அவர்கள் பின்பற்றுகிற காரியங்களை விட்டு, அதனுடைய அடிப்படைகளை விட்டு திரும்புங்கள். விக்கிரகத்தின் காரியங்களில் இருக்கிற எண்ணங்களை விட்டு திரும்புங்கள், நினைவுகளை, சிந்தனை விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். மனம் திரும்புதல் என்பது அது ஒரு கட்டளை. மனம் திரும்ப வேண்டியது கட்டளையாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்போம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார் கர்த்தர். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணா அது கிடைக்கும், இது போயிடும், அந்த பிரச்சனை போயிடும், இந்த பிரச்சனை போயிடும். ஜெபம் பண்ணா அது கிடைக்கும், இது கிடைக்கும். கிறிஸ்தவனுடைய இருதயத்தின் அடிப்படை அதை மாற்றி உங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். அது கட்டளையாக கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புதல் இது நம்முடைய விருப்பம் இல்லை, நமது சொல்லோ செய்யவில்லை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய கட்டளை. நீங்க மனம் திரும்பணும், நீங்க மனம் திரும்பணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமே இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் எங்க இருக்கு? அது ஒரு ஞானசன் தண்ணியில மூழ்கி எடுக்கணும், ஜோபனா எல்லாம் கிடைக்கும். மனம் திரும்புதல் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ள அந்த மனம் திரும்புதல் அவசியம் தேவை என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சி கவனிங்க. அறியாமையின் காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? தேவன் காணாதவராக இருந்தார். இப்ப என்ன செய்யறாருன்னா எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஒரு காலத்துல அறியாம இருந்தோம். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். முதல் இயேசுடைய பிரசங்கமே மனம் திரும்புதல் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம எங்க வந்துடுறோம்னா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் பாடு மரணங்களை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன், ரத்தம் சிந்தினார், உயிர் தெழுந்தார். கவனிக்கிறீங்களா?
இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நல்லது. ஆனா மனம் திரும்புறேன்னா, இயேசு மரித்ததை விசுவாசிக்கிறேன், இயேசு ரத்தம் சிந்தினதை விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரத்துக்கு ஏறி போனார், இந்த பிதாவும் வலசுவாசத்தில் இருக்கிறார். இதெல்லாம் ஜெபம்னா இன்னும் கிடைக்கும், எல்லா காரியமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா, அல்லேலூயா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா, எனக்கு பரலோகம் போகின்ற அந்த தெளிவு இருக்கிறதா? மனம் திரும்பினால் ஒழிய பரலோகராட்சிக்கு போக முடியாது. மனம் திரும்பாமல் பரலோகத்துக்கு போக முடியாது, விசுவாசிக்கு போக முடியாது. அல்லேலூயா. பாட்டுகள் எல்லாம் அந்த பெப்பான் சொல்ற பாட்டு பாடுங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கூட பாடுங்க. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றதுல நிறைய கத்திருக்கணும், இங்க நிறைய போதிச்சிருக்கேன். நாங்க மனம் திரும்புறோமா? மனம் திரும்பி இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படையை அஸ்திபாரமே மனம் திரும்புதல். இழந்து போய் வந்து நிற்கிறோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ரொம்ப முக்கியம். எல்லாமே ஜெபம் பண்ணி விசுவாசித்து நம்பி நான் வீடு வாங்கிடுவேன், தொழில் வாங்கிடுவேன், சுகத்தை வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன். இதுதானே நம்ம பதிச்சு வச்சிருக்கோம். ஜெபம் பண்ணி அது கிடைக்கும், இது கிடைக்கும், வீடை கட்டுவேன், அதை வாங்குவேன், இதை வாங்குவேன், நிறைய விஷயம் அப்படி நடக்கும். இதுதானே எல்லாருமே மனதில் இருக்கு. மனம் திரும்பி இருக்கோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பினவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பு கிடைக்காது மனம் திரும்பாம இருந்தா. தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. மனம் திரும்பாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அங்க என்ட்ரியே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனம் திரும்புதல் என்பது ஒரு லைஃப்ல ஒரு திசையில போயிட்டு இருக்கும். ஒரு விதமாக நான் போயிட்டு இருக்கிறேன், என் மனதுல தோன்றபடி நான் போயிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஓகே, விசுவாசிப்பேன், ஓகே, நம்புவேன், ஓகே, மன்னிப்பு கேட்பேன், ஓகே. கவனிக்கிறீங்களா?
ஒரு திசையில போயிட்டு இருக்கிறேன், அப்படியே திரும்பி எதிர் திசைக்கு செல்வதுதான் மனம் திரும்புதல். இத முற்றிலுமா தூக்கி போட்டுட்டு எதிர் திசை இயேசுவை நோக்கி அவரிடத்துல வந்து அவருடைய வழியில் போவதுதான் மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முழு வாழ்க்கையும் திரும்புதல் தேவன் விரும்புகிறபடி மாறுது. ஒரு முழு வாழ்க்கை மாறுதல், திரும்புதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் செய்துகிட்டு இருக்க, நான் பண்ணிட்டு இருக்கிற, நான் பேசி இப்படி நடந்துட்டு இருக்கிற வழியை விட்டு விலகி முற்றிலும் திரும்பி தேவன் விரும்புகிற பாதையில அவரோடு கூட போகிறது தான் மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அவமதிக்கும் ஒவ்வொரு செயலிலிருந்தும் நான் திரும்புகிறேன். தேவனை அவமதிக்கிற ஒவ்வொரு செயலை விட்டு நான் திரும்புகிறேன். தேவனை அவமதிக்கிற எல்லா விதமான விஷயத்திலிருந்து நான் விலகுகிறேன். அதுதான் தேவனிடத்தில் திரும்புவது. தேவனை அவமதிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் அவர் அவர்கள்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். விக்கிரகங்கள் கவனிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இரவும் பகலும் விக்கிரகமாக இருக்கிற மனசுக்குள்ள நிரம்பி இருக்கிறது. உடல் சுகம், எனக்கு சுகம் இல்லைங்க, எனக்கு அது இல்லைங்க, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு செல்வத்தான் மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கும், பணம் உட்கார்ந்துட்டே இருக்கும், வேலை உட்கார்ந்துட்டு இருக்கும், தொழில் உட்கார்ந்துட்டு இருக்கும், பல விஷயங்கள் மனதை நிரப்பி இருக்கிற காரியங்கள், விக்கிரகங்களை விடுதல், இதெல்லாம் விக்கிரகமா உட்கார்ந்து இருக்கும். வீடு 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 கவனிக்கிறீங்களா? வேலை வேலை, காரு, பங்களா, சிலருக்கு மனைவி, கணவர், குழந்தை, இப்படி எல்லாம் நிறைய விக்கிரகங்களை மனதுக்குள் வைத்திருக்கிறதை விட்டு மனம் திரும்புவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். மனசுக்குள்ள எது பிரதானமான இடத்துல உட்கார்ந்து இருக்கு, எல்லா விக்கிரகங்களை விட்டு திரும்ப. நம்ம ஒருவேளை நேரடியாக விக்கிரகங்களை நம்ம வழிபடாம இருக்கலாம். விக்கிரகங்களை விட்டு திரும்பு, மனம் திரும்பு. விக்கிர ஆராதனை விட்டு திரும்பு, விக்கிர வழிமுறைகளை பின்பற்றுகிறதை விட்டு திரும்பு. மனம் திரும்புதல். என் மனசுக்குள்ள அது இதுன்னு எல்லாம் உட்கார்ந்து இருக்கு, கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் விட்டு திரும்புதல். தேவன் அவமதிக்கிற எந்த விஷயத்தையும் நீ விட்டு விலகணும். தேவன் அதை அவமதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அவருடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வேற விதமான ஒரு செய்தி அதில் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு செய்தி அதில் இருக்கு. அதை 22ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கணும். ஆபிரகாமுக்கு பாருங்க, தேவனுடைய ஸ்தானத்துல, தேவன் இருதயத்துல மனதுல வைக்க வேண்டிய ஸ்தானத்துல ஈசாக்கு உட்கார்ந்து இருக்கான். 24 hours குழந்தையோட உட்கார்ந்து விளையாடுறான். 100 வயசுல குழந்தை கிடைச்ச ஒரே ஒரு குழந்தை, அதை தாளாட்டி அதுக்கு முன்னாலே உட்கார்ந்து இருக்கான். மனதுல உட்கார்ந்து இருக்கிறது ஈசாக்கின் குழந்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? தேவனை அசட்டை பண்றோம், அலட்சியம் பண்றோம், அவமதிக்கிறோம். இது எனக்குள்ளிருந்து விலகணும், இது விலகணும், அது இல்ல இது. சத்தமா சொல்லுங்க. அவர் அவமதிக்கிற காரியங்கள், அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இவரை அவமதிக்கிறேன். அதை உள்ள வச்சுட்டு நான் ஆண்டவரை அவமதிக்கிறேன். இதை உள்ள வச்சுட்டு நான் ஆண்டவரை அவமதிக்கிறேன். அது நம்ம விட்டு விலகணும். அல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை அகற்ற விரும்புறார். உன் குழந்தைய உள்ள வச்சுட்டு இருக்க, அவன் எனக்கு பலி இருக்கிறார். குழந்தையா என்னையா உள்ள வைப்பார். 24 hours என்ன வச்சிருக்க உள்ள
கர்த்தர் உள்ள இருக்கிறாரா? மனம் திரும்புறவங்க உள்ள வைக்க வேண்டியது கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென் சொல்லுவோமா? அதான் திரும்ப வேண்டிய காரியம். 24 hours ஈசாக்கு அவன் விளையாடுறது அவனுக்கு கூட இருக்கிறது. இவர் விட்டான், கர்த்தர் அவனை பலி எடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இவைகளை அகற்ற கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் மனம் திரும்புதல். அது தூக்கி வெளியே கொண்டு லெந்த நாட்கள்ல கவனிங்க, லெந்த நாட்கள்ல எல்லாம் அகற்றி தூக்கி போட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய அஸ்திபாரம் தூக்கி போட்ட பிறகு அதே திரும்ப கூடாது. நாய் கக்கினத திரும்ப நக்கிறது திரும்புற மாதிரி போகக்கூடாது. தூக்கி போட்டாச்சா ஒன்ஸ் லைஃப் நாங்க திரும்ப போக மாட்டேன். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுது, நாய் நக்கினத திரும்ப நக்கும், வாந்தி பண்ணது கக்கினத நக்கும். அதுபோல செய்யாதன்னு கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். தூக்கி போட்டதுதான் ஒன்ஸ் ஃபார் ஆல். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் அவரை பின்பற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுவிட வேண்டிய காரியங்கள் நிறைய தூக்கி போட வேண்டியது. மனம் திரும்புதலுக்கு நான் எடுக்க வேண்டிய அடிப்படை நல்ல சிந்தைகள். இந்த 2 நாட்கள்ல நான் நிறைய விஷயங்களை விக்கிரங்களை விட்டு விலகி அவைகளை தூக்கி தள்ளி போட்டு, பாரமாய் இருக்கிறவைகளை தள்ளி போட்டு, என்னை நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளி போட்டு, எனக்குள்ள நிறைய இருக்கு, கோபம் ஆத்திரம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, தள்ளி போடு. என்னுடைய பெருமை தற்பெருமை தள்ளி போடு, தூக்கி போடு. நான் என்ற எண்ணம், பொறாம குணம், வைராக்கியம் தூக்கி போட சொல்ல. விக்கிரகமா உட்கார்ந்துச்சு. பிறரை குற்றப்படுத்துறது, உனக்குள்ள மன குற்றம் உணர்வு அவங்க மேல இருந்துட்டு இருக்கு, தூக்கி போடுங்க. 2 நாட்கள் தூக்கி போடு. உள்ள வளர்த்தி வச்சிருக்கிற கர்த்தர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் உட்கார்ந்து இருக்கு. பிறகு கனவீனப்படுத்துற காரியம், இகழ்ச்சியாக பேசுற காரியம், குழப்பங்களை ஏற்படுத்துகிற, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற, பிளவுகளை உண்டு பண்ணுகிற காரியம் உள்ள உட்கார்ந்து இருக்கு, தூக்கி போடுங்கிறது. அதான் மனம் திரும்புதல் பிரதானமான இடம். ஆமென் சொல்லுங்களேன். போத வஸ்துக்களை தூக்கி போடு. மனம் திரும்புதல் இதுதான். போதை வஸ்துக்கள், தூஷணங்கள், இச்சைகள், உணவுல இச்சை தூக்கி போடு. அது உட்கார்ந்து உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு மேல உட்கார்ந்து இருக்கு. கவனம். அது ரொம்ப பிரயாரிட்டி. ஆண்டவருக்கு முதலிடம். அவர் உள்ள இருக்கணும். அல்லேலூயா. பாலியல் உறவுகள் தூக்கி போடு. மதுபானங்களை தூக்கி போடு. பீடி சிகரெட்டை தூக்கி போடு. மனம் திரும்புதல். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? இது நம்ம விட்டு விட வேண்டிய காரியம். இது நிறைய தேவனை அவமதிக்கிறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு தேவனை அவமதிக்கிறோம்னு அர்த்தம். தேவனை அவமதிக்கிற எல்லா செயலையும் விட்டு திரும்புதல் தான் மனம் திரும்புதல். சத்தமா சொல்லுங்க. தேவனை அவமதிக்கிற எல்லா செயல்களும் நான் எப்ப விட்டு விலகிறனோ அன்னைக்கு நான் மனம் திரும்புறேன். அன்னைக்கு நான் மனம் திரும்புறேன். அல்லேலூயா. கைக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு. உடனே நம்ம பின்பற்ற வேண்டியது. நான் என்ன செய்யணும்? தாகத்தோடு வாஞ்சையோடு ஆலய பிரகாரங்கள் முழுமை கலந்து கொள்ளுது. வேத வாசிப்பு, தியானம், ஜெபம், அல்லேலூயா, பிறருட அன்பு, இதெல்லாம் தூக்கி போடுறதுதான் மனம் திரும்புதல். இது போடாம பண்ணிட்டு இருக்கிறது தான் தவறு. இது தூக்கி போட்டோமா, ஆண்டவர் அவமதிச்சுக்கிட்டு இதெல்லாம் உள்ள வச்சு காரியங்களை நடத்திட்டு இருக்கோம். பிரதானமான இடத்துல, இருதயத்துல, மனசுல என்ன உட்கார்ந்து இருக்கு? எதுக்கு பிரயாரிட்டி கொடுத்திருக்கிறேன்? அதை கட்டணும், இதை பண்ணணும், இதை உருவாக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் இல்லைங்க. இதை நீங்க மாற்றினால் மனம் திரும்பிக்கீங்கன்னு அர்த்தம்.
ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, ஒப்புரவாகுதல் நமக்கு வர வேண்டியது. நம்ம கைக்கொள்ள வேண்டிய காரியம் சமாதானமாகிறேன், நற்கிரிகள் செய்கிறேன், உண்மையா இருக்கிறேன், உண்மையை பேசுறேன், நேர்மையா சம்பாதிக்கிறேன், சுவிசேஷமா வாழ்வேன், சுவிசேஷத்தை பேசுவேன், கர்த்தர் விருப்பம் அறிந்து அதன்படி நடப்பேன். இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணி நம்ம மாற்றிக் கொள்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. இதெல்லாம் விடாம வைத்திருக்கிறோம்னா நான் மனம் திரும்புகிற நபர் அல்ல. நான் மனம் திரும்பல, ஜோம் பண்றேன், சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ண போறேன். நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அதை வேண்டிக்கிட்டா அந்த வச்சுங்க. அது போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வாழ்க்கை துவங்கப்பட வேண்டும். அது வாழ்நாள் முழுவதுக்கும் மனம் திரும்புதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்க தகுதியை கொடுக்கும். உண்மையான மனம் திரும்புதல் இந்த 2 நாட்கள்ல நீங்க உறுதிப்படுத்தணும். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்க தகுதிப்படுத்தும். கர்த்தர் சமூகத்துல மனம் திரும்புதல் துவங்குது. நீங்க ஒரு மனம் திரும்புதலை உள்ள கொண்டு வரீங்க. இவைகளை எடுத்து மாற்றி தூக்கி போட்டு உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி தொடர்றீங்க, ஓடுறீங்க, பின்பற்றுறீங்க என்றால் தான் இந்த 2 நாட்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. கவனிக்கிறீங்களா? வாசிக்குமா? லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பை மனம் திரும்புதலை உண்டாக்கும். தேவன் விரும்புகிற ஒரு துக்கம் இருக்கு. அந்த துக்கம் உங்களுக்கு வருது. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் ஐயோ இப்படி பண்றேனே, இப்படி நடக்கிறேனே, இப்படி நான் பண்ணிடுறேனே, நான் இப்படி இருக்கேனப்பா, நான் இந்த மாதிரி வாழ்றேன், இந்த மாதிரி பேசுகிறேன், இந்த மாதிரி நடந்துடுறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஐயோ பதறது, ஐயோ நடுக்குது, இதை நான் செய்திருக்கிறேனே, கடவுள் இப்படி விரும்புறாரு, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் இந்த மாதிரி ஆகிறேனே, இந்த மாதிரி செய்திருந்தேன். அது தெய்வீக துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமாகுது. அல்லேலூயா. ரட்சிப்பை மனஸ்தாபப்படுற மட்டும் இல்ல, ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் கொடுக்கும். நல்லது. நீங்க தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உங்களுக்கு வரணும். ஒரு காரியத்தை நீங்க பண்றதுல, செய்கிறதுல, நடக்கிறதுல நீங்க அறிய வேண்டியது, எனக்கு என்ன துக்கமாவது வருதா? நான் இந்த செயலை பண்றேன், இந்த மாதிரி நடக்குகிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பேசிக்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் இருதயம் அப்படி இருக்கு, அதை பற்றி எனக்கு ஒரு துக்கம் வருதுன்னா தெய்வீக துக்கம். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படி இருக்குன்னா மனஸ்தாபப்படுவேன். ஐயோ இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணியிருக்கேனே, இவ்வளவு நாள் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே, இப்படி புரிந்து அது தூக்கி போடுறேன். ரட்சிப்பு மனம் திரும்புதல் உண்டாகும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்களை பண்ணிட்டு இருக்கனே, அதுதான் மனம் திரும்புதலுக்கு முதல் அடையாளம். தேவனுக்கு ஏற்ற துக்கம். இன்னொரு லௌகிக துக்கம், உலக துக்கம் என்ன செய்யுமா? அது என்ன செய்யும்? மரணத்தை உண்டாக்கும். உலகத்துல இருக்கிறவங்க மனம் திரும்பாதவங்களுக்கு என்ன துக்கம் வரும்னா கவலையா இருக்கும், போராட்டமா இருக்கும். உலக துக்கம் இருக்கிறவங்களுக்கு போராட்டம், கவலை நிரம்பி இருக்கும். அது இல்ல, இது இல்ல,
அப்படின்னு வரும். இதுதான் மரணத்தை கொண்டு வரும். உலக துக்கம் மன்னிப்பு வராது, மன திருப்புதல் அங்க வராது. உலக துக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரே ஒப்பாரி அழுக, நான் கோயிலுக்கு தானே வரேன், எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி நடக்கல, ஜோம் பண்ண கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க, சர்ச்சுக்கு வாங்க, பிரேயர் பண்ணா கிடைக்கும், பிரேயர் பண்ணா கிடைக்கும். ஹலோ, தப்பானது. அவங்க கவலை நிரம்பி இருக்கும், பிரச்சனைகள் நிரம்பி இருக்கும், போராட்டம் நிரம்பி இருக்கும். அவங்க மனம் திரும்பாதவர்கள், அவளுக்கு மரணம் தான் வரும். உலக லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், முடிக்கும் மரணம். அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது, மனம் திரும்புதல் இருக்காது, அவங்ககிட்ட தாழ்மை வராது, அவங்களுக்கு சமாதானம் வராது, அவங்களுக்கு சந்தோஷமே வராது, அவங்களை விட்டு அவமானங்கள் நீக்காது. லௌகீக துக்கம் நிறைஞ்சிருக்கவங்க அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அவங்க சந்தோஷம் சமாதானம் வராது, அவமானங்கள் நீக்காது. கவனிக்கிறீங்களா? பாவத்திலிருந்து மீளுதல் வராது, இச்சைகள் இருந்து மாற்றம் வராது, குழப்பங்கள மாற்றம் வராது. பிறகு காணும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்களை பெற்றுள்ள வைராக்கியம் மாறாது, போக மதுபானம் மாறாது. மனம் திரும்பாதவர்கள்ட்ட உலக எனக்கு உலக துக்கம் இருக்கு, அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்கனாலதான் நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஹலோ, அவங்களுக்கு மனம் திரும்புவது வராது. போத மதுபானம், வைராக்கியம், இந்த எண்ணம் எல்லாம் பெருமை, தற்பெருமை உங்களுக்கு போகாது. மனம் திரும்புதல் கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ரட்சிப்பை கொண்டு வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ள ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை உள்ள டீப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், தாகத்தை கொண்டு வரும், வாஞ்சையை கொண்டு வரும், மனம் திரும்புதலை கொண்டு வரும். பாவங்களை மீறுதல்களை அது என்ன செய்யும்? தெய்வீக துக்கம் அது மாற்றி கொடுக்கும், தாழ்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. மன்னிப்பை கொண்டு வரும், அவமானங்கள் நீக்கும். மனம் திரும்பினா அவமானங்கள் நீக்கணும், நம்ம பற்றி இருக்க அவமானங்கள் மாறிடும். அல்லேலூயா. மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும், புது வாழ்க்கை வரும். அல்லேலூயா. மனம் திரும்பினவர்களுக்கு ஊழியம் செய்கிற தகுதி வரும், ஊழியம் செய்ய வேண்டிய தீர்மானம் வரும். மனம் திரும்பினவர்கள் அது பரலோகத்தை பெற்று தரும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாவம் உணர்த்தப்படுதல் ரொம்ப முக்கியங்க. பாவம் உணர்த்தப்படுதல் ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல கவனிங்க, ஸ்கூல்ல சின்ன பையன், நான் படிக்க காலத்தில் நடந்தது சொல்றேன். சின்ன பையனா இருக்கும்போது பென்சில் திருடுவான், பென் திருடுவான். அவங்க அந்த பொருள் இந்த பொருள் 10 பைசா 5 பைசா 1 பைசா எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப மதிப்பு. 1 பைசா 2 பைசா திருடிட்டு போயிடுவாங்க. அப்படி திருடுனத ஒரு தாய் கண்டிக்கல, சிரிச்சு விடுவாங்க. அது கொண்டு வந்துச்சியா, ஓகே ஓகே வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. இது கொண்டதியா, திருடுறத கண்டிக்கல, உணர்த்தல, சொல்லி கொடுக்கல. ஆனா போக போக பாத்தீங்கன்னா பயங்கரமா மாறி ஒரு கொலைகாரனா, கொள்ளைக்காரனா மாறும். உணர்த்தப்படும் பரிதாபமான ஒரு வாழ்க்கை கடைசியில் வர்ற முடிவுக்கு தேவ பிள்ளைகள் போகக்கூடாது. அந்த முடிவு நமக்கு வரக்கூடாது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி செய்கிறது, இது பாவம் தான் நம்ம இப்படி செய்ய வைக்குது. நமக்குள்ள இருக்கிற பாவம் செய்ய வைக்குது. அந்த பாவத்தினுடைய விளைவுதான் இதெல்லாம் நம்ம பண்ணி மனம் திரும்பாம வாழுகிறோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தப்பு உணர்த்தப்படணும். மனதுக்குள்ள இதெல்லாம் தவறு என்று உணர்த்தப்பட்டவர்கள் தான், உணர்ந்தவர்கள் தான் அந்த ரட்சிப்பை, அந்த மனத்திருந்தல் பெற முடியும். அல்லேலூயா. பாருங்க, பாவங்கள் எவ்வளவு உச்ச கட்டத்தையே வெட்டி நிற்குது. பாவம் எவ்வளவு
உச்சத்துக்கு போய் நிக்குது பாருங்க. எவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்காங்க. அவங்க உணர்த்தப்பட்டு பாவத்தை விட்டு உதறி தள்ளி மனம் திரும்புபவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர் இயேசுவை நோக்கி ஓட முடியும். அவங்க முடிவுல பரலோக பாக்கியத்தை பெற முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்புதல். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள பாவ உணர்வோட வச்சிருக்கோம், பாவத்தை வெறுக்கிறோம். இதுல என்ன இருக்கு என்று அலட்சியம் செய்கிறோம். இதுல என்ன இருக்குங்க, இதை பண்றது என்ன, இதையே நம்ம பண்ணக்கூடாது. எவ்வளவு அலட்சியங்கள் இருக்கு. உணர்வடைகிறோமா? எனக்குள்ள ஒரு பாவம் இது இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இது எனக்குள்ள இருக்கு, பிரச்சனை அதெல்லாம் பண்ணிக்கலாம். எவ்வளவு பேர் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? உணர்வு அடைக்கிறோமா? எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணிக்கலாம். கிடையாது. பாவ உணர்வு அடைதல், பாவத்தை விட்டு தூக்கி உதறி தள்ளி நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். இந்த 2 நாட்கள்ல மிக முக்கியமான காரியம் எனக்கு ஜெபம் பண்றதுல பாவத்தை உணர்ந்து, ஐயோ இப்படி பண்றனே, உதறி தள்ளுறது, தூக்கி வீசுறது. தூக்கி வீசி பாருங்க. நான் இன்னும் 2 அடுத்த செய்தியில் உங்களுக்கு வேற கிடைக்கும். நான் இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த செய்தியில இது நடக்கும்போது என்னெல்லாம் மாறுதுன்னு பாருங்க. எவ்வளவு கசியாகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மிக முக்கியம், மிக முக்கியம். கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணிடுவாங்க. கிறிஸ்தவ முறையெல்லாம் வச்சு கல்லறை பெட்டியெல்லாம் தூக்கி, சிலுவையெல்லாம் வச்சு எல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. பரலோகத்துல என்ட்ரி ஆக முடியாது. மனம் திரும்புதல் இல்லைன்னா கிறிஸ்துவ லிஸ்ட்ல இருக்கிறோம். அதனால அடக்கம் எல்லாம் நல்லா நடந்துரும். மனம் திரும்பணுமே. மனம் திரும்புதல் ஒரு நாள் மனம் திரும்புதல் இல்ல, வாழ்நாள் முழுவதும் திரும்புதல். அல்லேலூயா. நிறைய விஷயம் அந்த சத்தியங்களை எடுக்கும் போது நான் எழுத நேரங்கள் நிறைய இருக்கு. என்னோட கருத்து இடைப்படுறாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் உணர்த்தப்படுறேன் அப்படின்னா மனசாப்படுங்க. மனசாப்படுறது உணர்த்துவதோட விடாதீங்க. அல்லேலூயா. மனம் திரும்புங்க. அதை நான் தூக்கி இதை எடுத்து மாத்தி இப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ணுவேன். இப்படி பண்ணிட்டு இருந்தேன், இனி நான் இப்படி பண்ணக்கூடாது. நான் நிறைய சீர்படுத்தினேன். இந்த செய்தியை நான் உள்ள போய் டிவோஷனலா எடுக்கிறேன். எனக்கு பர்சனலா இதெல்லாம் நான் தூக்கி வீசணும்னு சொல்லி தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியங்க. இயேசுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்க. யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும். மனம் திரும்புங்க. அல்லேலூயா. தேவனை அவமதிக்கிற செயல்களை விட்டு மாறுங்க. தேவனுக்கு ஆண்டவர் அவமதிக்கிறேன், இதை பண்ணாம இதை பண்ணிட்டு இருக்கிறேன், தேவனுக்கு காரியங்களை எதுவும் மதிக்க மாட்டேங்கிறேன், இதெல்லாம் பண்றதுல என்ன என்று நினைச்சு நடக்கிறேன். அவர் அவமதிக்கிறேன், இதை பண்ணிட்டு இருக்கேன். தூக்கி போடுங்க. அவருக்கு பிரயாற்றி கொடுப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா.